தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திருநெல்வேலி பாராளுமன்ற வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் அவர்களை ஆதரித்தும், தோழமை கட்சிகளுடைய வேட்பாளர்கள் தூத்துக்குடி வேட்பாளர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களை ஆதரித்தும், தென்காசி வேட்பாளர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களை ஆதரித்தும், அதே போன்று விருதுநகர் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் அவர்களை ஆதரித்தும், சிவகங்கை வேட்பாளர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களை ஆதரித்தும், மதுரை மார்க்சிஸ்டின் வேட்பாளர் அருமை சகோதரர் மார்க்சிஸ்டுடைய வேட்பாளர் வெங்கடேசன் சு வெங்கடேசன் அவர்களை ஆதரித்தும் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம், அதே போன்று கன்னியாகுமரி காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்களை ஆதரித்தும் இங்கே பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். ஏராளமான மக்கள் திரண்டு வர இருக்கிறார்கள். எல்லோருக்கும் இங்கே வேண்டுகோள் விடுப்பதெல்லாம், திருநெல்வேலி பிரகடனம் என்று நாளை எங்களுடைய தலைவர் அறிவிக்கப் போகிறார். இந்த தேசத்தில் மிகப்பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி எழுச்சியோடு எல்லா மாநிலங்களிலும் வெற்றி வாகை சூடப்போகிறது. அதனுடைய முன்னோட்டமாக நாளை எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திருநெல்வேலி பிரகடன பிரச்சார உரையாற்ற இருக்கிறார். அனைவரும் வாரீர். நன்றி. பிரமாதமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய 40,000 மக்கள் வருவதற்கு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை மற்றும் தோழமை கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மிக 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 ஒத்துழைப்போடு எங்கள் தலைவரை வரவேற்பதற்கும் பெருமைப்படுத்துவதற்கும் ஆயத்தமாகியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, மாவட்ட செயலாளர் திரு ஆவுடையப்பன், மேனாள் அமைச்சர் மைதீன் கான், இவர்கள், இன்னொரு வகாப் சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் அருமை சகோதரர் சங்கரபாண்டியன், ஜெயக்குமார் போன்றவர்களெல்லாம் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பழனி நகர் அது எல்லாம் புரளிங்க, ஒரு கடிதமே இல்லை. ஒரு சின்ன சலசலப்பு இருக்கும். இந்த காங்கிரஸ் என்று சமுத்திரம் போன்றது, கடல் போன்றது, அலைகள் இருக்கும், சின்ன சின்ன அலைகள்லாம் வரும். நேற்று இரவே சரி பண்ணிட்டோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சால்வ்டு, பிரச்சனை சால்வ். தேங்க்யூ. இருக்கு, அப்படியே வர்றாரு, அவர் பார்த்துட்டு வர்றாரு, மக்களை பார்த்துட்டு வர்றாரு. போட்டுட்டு இருக்காங்க, காலையில பாருங்க பிளீஸ். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்களாம் சொல்லலாமா? முதல்ல தேர்தல் நன்கொடை பத்திரத்துக்கு அவர் வாயை திறக்கட்டும். இந்த நாட்டுடைய உரிமைகள்லாம் விட்டு கொடுத்திருக்காரு சீனாக்கு. மேண்ட்ரின் லாங்குவேஜ்ல, சீன மொழியில 30 இடத்துக்கு இடத்த மாத்திர, அதை பத்தி வாயை திறக்கட்டும். 7.5 லட்சம் ரூபாய் கோடி ஊழல்னு சிஏஜி சொல்லி இருக்கு, அதை பத்தி எல்லாம் பேசட்டும். அதை பத்தி பேசாம ஒரு கையை பிறரை நீட்டுகிறாரு, 4 விரல் அவரை நீட்டுகிறது. இதெல்லாம் பதில் சொல்லிட்டு அவர் பேசணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.